ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நம்ம சண்டே லைவ், அப்புறம் கமெண்ட்ஸ் ரிப்ளை, அது மாதிரியான லைவில் நம்ம நேரில் சந்திச்சிட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளோட வெப்சைட்லேயுமே astrochinaraj.com நம்ம வெப்சைட்லேயுமே கேள்வி கேட்குறதுக்கான ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். கனெக்ட் வித் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பெயரில் உங்களோட கேள்விகளை கேட்குறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுக்கான கேள்விக்கான பதில்களையும் நம்ம பார்த்தோம் போன ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில். அதில் நிறைய பெண்டிங்கும் இருந்தது, நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. சரி, அதுக்கான பதில்களை இன்றைக்கி கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்காகத்தான் இந்த பதிவு. ரைட், இப்போது நம்ம முதல்ல யாரோட கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைஷாலி அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வைஷாலி விருதுநகர்லேருந்து 20/6/2001 11:45 இரவு நேரத்தில் விருதுநகரில் பிறந்ததாக கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு இப்போ நடந்துட்டுருக்கிற தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு தசை குரு புத்தி. இப்போ தான் குரு தசை ஆரம்பிச்சிருக்குது. ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம், இப்போ தான் குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. இப்போது உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஜாப் வில் பி கெட் அண்ட் வென் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கேள்வி. மேரேஜ் லைஃப் அண்டு மேரேஜ் இயர் அண்டு பர்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி, ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் முதல் கேள்விக்கு பதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய முதல் கேள்வி. உங்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு, அவருக்கு வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல. சுக்கிரன் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். இப்போது இதில் பரிவர்த்தனை பார்த்தோம் அப்படின்னோம்னா, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் ஆட்சி, பட்டு குருவுக்கு பரிவர்த்தனை ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, பட் இதில் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்தது ராகு தசை. இப்போது ஜஸ்ட் நோ குரு தசை ஆரம்பித்து போயிட்டுருக்குது. இப்போ தான் குரு தசை ஆரம்பித்து குரு புத்தி எப்போ வரைக்கும் அப்படின்னா 2027 மார்ச் வரைக்கும். இந்த குரு தசை குரு புத்தி முடிகிற வரைக்குமே உங்களுக்கு வேலை உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கிடைக்காது. கொஞ்சம் தாமதமாக தான் வேலை கிடைக்கும், அல்லது உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இல்லாத மாதிரியான ஒரு வேலை தான் உங்களுக்கு இந்த குரு புத்தியில் கிடைக்கும். குரு புத்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை அமைகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. குரு புத்தி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம், 2027 மார்ச்சில் முடியுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி எப்போ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்புறம் பர்சன் எப்படி இருப்பாங்க, அதாவது மேரேஜ் அண்டு பர்சன் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருந்தீங்க. எந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குரு தசை ஆரம்பிச்சிருச்சுமா. இவ்வளோ நாளாக நடந்தது ராகு தசை, இப்போ குரு தசை ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுனால இப்போ நடக்கிறதுமே உங்களுக்கு கல்யாண டைம் தான் இயல்பாகவே. பட் குரு தசை குரு புத்தியில் அது பலன் கொடுக்கறது அப்படிங்கிறது சிரமம். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கல்யாண டைம் தான். குரு தசை புதன் அந்தரம் நடந்துட்டுருக்குது இப்போ 2025 டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் கேது அந்தரம் 2026 பிப்ரவரி வரைக்கும் நடக்கும். கேது அந்தரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்குது. அப்போ நார்மலாக சொல்லணும் அப்படின்னம்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. அப்புறம் திருமணம் யாரை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அட்ரஸ் கொடுத்தா போய் கூட கூட்டிகிட்டு வந்துடலாம், பட் நம்மளால் அந்த அட்ரஸ்லாம் சொல்ல முடியாது. அதனால் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, 7க்கு அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல குருவோடையும் ராகுவோடையும் சேர்ந்து உட்காந்துருக்கிறார். அவரோட லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது நல்லா படித்த கணவராக இருப்பார், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமான ஆளாக வருவார். அதே மாதிரி வசதியில் உங்களோட கொஞ்சம் கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கும், இல்லைனா பள்ளியோட இருக்கும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கட்டிடங்கள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து தான் உங்களுக்கு கணவர் வருவார். இப்போது வைஷாலி, உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே, உங்களுடைய கேள்விகள் எல்லாமே தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷினுக்கு போகலாம். ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணசுவாமி அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க. ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணசாமி 11 நவம்பர் 1975 7:15 காலை நேரத்தில் மதுரையில் பிறந்ததாக கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நடந்துட்டு இருக்கிற தசா புத்தியை பார்ப்போம். உங்களுக்கு இந்த சனி தசை சந்திரன் புத்தி நடக்குது. இப்போது லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது விருச்சக லக்னம். இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, கேன் ஐ ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ் நவ், இஃப் நாட் வென் இஸ் எ குட் டைம் டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. எப்போ தொழில் ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. சனி தசையில் சனி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல தனிச்சு உட்காந்துருக்கிறார். கூட இருக்கிறது அப்படிங்கிறது தனிச்சு தான் உட்காந்துருக்கிறார். கூட இப்போ புத்தி நடத்திட்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திர புத்தி நடக்குது. ஆக்சுவலாக சந்திரன் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். அப்போது இப்போ உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது சரியாக வராது. என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சனி புத்தி முடிகிற வரைக்குமே தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது சரியாக வராது.
அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணலாம். இப்போது நீங்கள் சைலண்ட் பார்ட்னர் மாதிரி உங்கள் பார்ட்னர் பிஸ்னஸை பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரியான தொழில் ஏதாவது பண்ணலாம். அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு இந்த இடத்துல. ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணசுவாமி இதான் உங்களோட வியாபாரம் சம்மந்தப்பட்ட கேள்விக்கான பதில். அடுத்து வந்து புது தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அடுத்து வர்றது நான் சொன்ன மாதிரி இதை தான் சொன்னேன். அதாவது உங்களுடைய பார்ட்னரோட நேரங்காலத்துக்கு அவங்களோட அந்த இதுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகப்படி நல்லா இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினா தானே தவிர, அடுத்து வந்து உங்களுக்கு செவ்வாய் புத்தியும் ராகு புத்தியும் வருது. சனி திசையில் செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல தனிச்சு அல்லது வந்து சனிக்கு 12ஆம் இடத்துல அந்த செவ்வாய் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது அது சரியாக வராது. அதனால் தனித்து தொழில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்புடையதல்ல. முடிஞ்ச வரைக்கும் தள்ளிப்பட பாருங்கள். ரைட். அடுத்த ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கான பதில்களை தான் பார்த்தோம். அடுத்து வந்து விஜயலக்ஷ்மி அப்படின்றவங்க கேட்டிருந்தீங்க. விஜயலக்ஷ்மி பிறந்தது 27/12/1974 9:20 காலை நேரத்தில் சென்னையில் பிறந்ததாக கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு வந்து இப்போது நடந்துட்டுருக்கிற தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்குமே சனி தசை தான், புதன் புத்தி நடக்குது. ஆக்சுவலாக இப்போ 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது 50 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதை தான் நீங்களுமே போட்டிருக்கீங்க கேள்வியில். 50 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ ஆம் divorced and had a bad marriage. I would like to know if I would be having good life hereafter. Will I have a second marriage? I also have less salary and low in promotion. Whether I can change job. அதாவது உங்களுக்கு நல்ல வேலை எப்போ கிடைக்கும், இல்லைன்னா ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வாழ்க்கையில் ஆல்ரெடி அடிபட்டுட்டேன், அது இப்போ 2வது திருமணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியாகவுமே கேட்டிருந்தீங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு சனி தசை. முதல்ல ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனது, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறது, இயல்பாகவே உங்களுக்கு இந்த ஃபேமிலியில் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்காது. அதே மாதிரி 7க்கு அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார், அதில் தப்பு இல்லை. பட் 2ஆம் இடத்துல குரு தனிச்சு உட்காந்துருக்கிறது தப்பு தான். இப்போ நடந்து முடிஞ்ச தசையுமே உங்களுக்கு குரு தசை தான். அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போது அந்த தசை முடிஞ்சு சனி புத்தியுமே முடிஞ்சிருச்சு. அதாவது சனி தசை ஆரம்பித்து சனி புத்தியுமே முடிஞ்சிருச்சு. எப்போ 2025 மேவோட. அப்போ இப்போ நடக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் புத்தி. அப்போ இதில் வந்து அடுத்த மேரேஜ் அப்படிங்கிறத விட உங்களோட அடுத்த லைஃப் கம்பேனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அடுத்த லைஃப் கம்பேனியன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். பாருங்கள். அப்புறம் எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் கிடைக்கல, நான் எப்போ ஜாப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அடுத்த கேள்வி இருந்துச்சு. லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் ஒரு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இந்த புதன் சூரியன் காம்பினேஷனில் போய் உட்காந்துருக்கிறார். இதில் குரு பரிவர்த்தனையாக இருந்தாருன்னா பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ஜாபில் இருந்த இடத்துலேருந்து முன்னேறுவதற்கான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2028 ஜனவரி வரைக்கும் உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 இயர் கேது வரும்போது மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேது வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சந்திரனோட, அதுவும் உச்சம் பெற்ற சந்திரனோட. அப்போ கேது புத்தி நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும். அதுக்கப்புறம் மறுபடியும் சுக்கிரனில் ஆரம்பிச்சிச்சுன்னா, அதாவது சனி தசை சுக்கிர புத்தியில் ஆரம்பிச்சிச்சுன்னா சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ அடுத்து வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய மன நிம்மதியோட குடும்ப வாழ்க்கையிலும் சரி வேலையிலையும் சரி நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல. அப்போ உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஜயலக்ஷ்மி. அடுத்த கேள்வி ஆர்யா காந்தி அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க. 17 ஜனவரி 2011 9:41 காலை நேரத்தில் கும்பகோணத்தில் பிறந்ததாக கொடுத்துருக்குறீங்க. இப்போது உங்களுக்கு நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு தசை புதன் புத்தி நடக்குது உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போது இந்த ராகு வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேள்வி வந்து ஆக்சுவலாக திஸ் ராகு தசா வில் டூ வாட் வில் திஸ் ராகு தசை, அந்த ராகு தசை என்ன செய்யும்? ஏன்னா ஆல்ரெடி இந்த ராகு தசையை பார்த்து நிறையா பயந்துருப்பீங்க. அப்போ ராகு தசை என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. வில் ஹி ஸ்டடி வெல், நல்லா படிப்பாரா இவர்? ஹி வாண்ட்ஸ் டு பிகம் எ பைலட், இட் இஸ் அ பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்க. உங்கள் பையனுக்காக கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்யா காந்தி உங்களுடைய பையனுக்காக. ஒவ்வொருக்கு லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது கும்ப லக்னம், 2ஆம் இடத்துல தனிச்ச குரு, 7க்கு அதிபதி 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறது. இவரோட ஜாதகத்தில் குறை சொல்லணும்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் தாமதமான திருமணம், அவ்வளோதானே தவிர அதை தவிர வேறு ஒரு குறையும் இல்லை.
இப்போ ராகு தசை ஆரம்பித்து போயிட்டுருக்குது. ராகு தசை புதன் புத்தி. இவர் இப்போ உங்களோட இருக்க முடியாது. அதாவது பேரண்ட்ஸோடவோ அல்லது வந்து வீட்லேயோ இருக்க முடியாது. காரணம் வந்து இப்போ ராகு 11ஆம் இடத்துல புதனோட அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி. இது ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி. ராகு சாரம் வாங்கினதுன்னா கேது சாரம். அப்போ நின்னஸ்தான அதிபதி நல்லா இருந்தால் போதும், நிச்சயமாக நல்லா இருக்கிறார். அப்போ இவர் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இன்ஜினியரிங் அல்லது புதிய லேட்டஸ்ட்டாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே இன்ஜினியரிங் படிப்புகள்லாம், அந்த சைபர் செக்யூரிட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் பைலட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்குமே நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுவுமே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது தானே. நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பைலட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார் அதிக நாட்கள், வெளிநாட்டில் இருக்கிறது, அந்த மாதிரியான இது தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது உங்களுடைய கேள்விக்கான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 கேள்வி தான் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கான பதிலும் சொல்லியிருக்கேன். அப்போது இன்றைக்கி நம்ம பதில் சொன்னது வைஷாலி, ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணசுவாமி, விஜயலக்ஷ்மி, ஆர்யா காந்தி அப்படின்னு சொல்லி 4 பேர்த்துக்கு பதில் சொல்லியிருக்கோம். உங்களுடைய அந்த யாருக்கு பதில் சொல்லியிருக்கீங்கிற டீட்டெயில் வந்து முன்னால் கார்டில் வந்திருக்கும். அடுத்தடுத்து வர்ற நாட்கள்லையுமே இதே மாதிரி இந்த பெண்டிங் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த கேள்விகளையும் உங்களுக்கு நான் முடிச்சு தரேன். அதே மாதிரி நேற்று லைவில், அதாவது நேற்றுல ஞாயிற்றுக்கிழமை லைவில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. அவங்களுமே வந்து ஒரு 2-3 கேள்வி விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. நான் அவங்களோட கமெண்ட்லேயே போட சொல்லியிருந்தேன், கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில்களும் அடுத்த லைவில் கண்டிப்பாக வந்து நான் அதை சேர்த்து பண்ணி கொடுக்குறேன். அப்போது மீண்டும் இதே மாதிரியான அடுத்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை நமது நேயர்கள் அனைவரும் ஆள்போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என்று கூறி வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.